சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்த இந்த கடகராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப அன்பானவங்க தாங்க. தாய்மை குணங்கிறது இயற்கையாகவே வந்துடும். குடும்பமாக இருக்கட்டும், குடும்பத்தில் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், குழந்தைகள் மேலேயா இருக்கட்டும், அப்படி ஒரு பாசங்கிறது இந்த ராசிக்காரங்கிட்ட அதிகம்தான். என்ன ஒன்று கொஞ்சம் சீக்கிரமாக உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அதாவது எதையும் எளிதில் கிரகிக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் இவங்ககிட்ட இருந்தாலும் ஒரு சென்சிட்டிவான பர்சன்னு சொல்லலாங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களால் கொஞ்சம் தாங்கிக்க முடியாது. அமைதியான தோற்றம் இருந்தாலும் குடும்பத்தில் காப்பாற்றுறதுல ரொம்ப உறுதியாக தைரியமாக இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க தான். இயற்கையிலே ரொம்ப அன்பானவங்க, மற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்து கொள்ளக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான். சந்திரனோட ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறதால இந்த கடல் அலை எப்படி நொடிக்கு நொடி மாறுதோ அந்த மாதிரி உங்கள் மனசு கொஞ்சம் மாறுங்க. அதனால தான் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். வீடு குடும்ப உறவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரக்கூடியவங்க நீங்கள் தான். ஒரு சிறந்த கற்பனைவாதின்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் நண்டோட சின்னத்தை கொண்டிருக்கிறதால தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களை நம்புறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க. தன்னையும் சரி தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களையும் பாதுகாக்க நினைக்கக்கூடியவங்களும் இவங்க தான். பொறுப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். என்னன்னா திடீர்னு கோபம் வர்றது, மனநிலையில மாற்றம் ஏற்படுறது, அளவுக்கு அதிகமாக உறவு கொண்டாடுறது, இதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சிறப்பான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கடக ராசி சார்ந்தவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஆனால் கடகராசி பெண்களை பொறுத்த வரைக்குமே அன்போடு சின்னமாகவும் குடும்பத்தை தாங்கக்கூடிய ஒரு தூணாகவும் இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசி பெண்கள்னு சொல்லலாங்க. கடகராசி சார்ந்தவங்க உங்கள் வீட்டில் நண்பனாக, வாழ்க்கை துணையாக, குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருந்துட்டா நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். ஏன்னா குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடியதே இந்த கடகராசி சார்ந்தவங்கன்னு சொல்லலாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்க எந்த விஷயமா இருந்தாலுங்க சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இருக்கும். தலைமை பண்புங்கிறது சிறப்பாக இருக்கும். மற்றவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது, மற்றவங்களுடைய இன்பத்தை புரிஞ்சுக்கிறது எல்லாமே உங்களுக்கு அத்துப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வலுவாக இருந்துட்டா உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நிலம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் திங்கட்கிழமை நாட்களில் பெண் தெய்வ வழிபாடு கூட செஞ்சுக்கோங்க. அதுவுமே அம்மன் வழிபாடுங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். சந்திரனையும் செவ்வாய் பகவானையும் வழிபாடு செய்கிறது இந்த நேரம் உங்களுக்கு நன்மைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு உடல்நல பாதிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் கொடுக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு, இந்த சிறுநீரக சம்மந்தப்பட்ட பாதிப்பு எல்லாமே கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்குமே உடலை நீரேற்றம் வச்சுக்கோங்க. செவ்வாய் பகவானை இந்த நேரம் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். மேலுமே பார்த்தீங்கன்னா கடகராசி என்பவர்கள் இந்த காலகட்டங்களில் எந்த விஷயம் எல்லாமே சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து ஏதாவது கண் திருஷ்டி பாதிப்பு, எந்த காரியம் செஞ்சாலும் ஏதாவது தடையாகவே இருந்துகிட்டே இருக்குது, எதிர்மறை சிந்தனை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். கருங்காலி பயன்படுத்துகிறப்ப இந்த மாதிரியான பாதிப்புலாம் இருக்காது, நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருள் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கருங்காலி பொருட்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். நிறைய கடகராசி என்பவருடைய மனசில் வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் சொந்த பந்தத்துக்காக ஒரு பாடுபட்டாலும் நல்ல பேர் வாங்க முடியலங்கிற ஒரு விஷயந்தாங்க. என்னதான் மாடு மாதிரி நான் உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு நான் இந்த குடும்பத்துக்காக இருக்கட்டும் மற்றவங்களுக்காக இருக்கட்டும் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. ஆனால் எதுவுமே வீடு வரைக்கும் வாசல் வரைக்கும் வர மாட்டேங்குது. வர்ற பணம் இல்லாமல் எப்படி கரையுதுனே தெரியல. பெரும்பாலும் இந்த காற்றுல கற்பூரம் கரையிற மாதிரி கரைஞ்சி போயிருதுன்னு நினைக்கக்கூடியது அதிகம். நிம்மதியாக தூங்க முடியல, சாப்பிட முடியல, குடும்பத்தில் ஏதாவது ஒரு நெருக்கடிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. குடும்ப தேவை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் நான் ரொம்பவுமே மாடா ஓடா தேஞ்சி அலைஞ்சு போகிறேனே தவிர எனக்கான ஆசை என்னால் நிறைவேற்றிக்க முடியல. மற்றவங்களுக்காகவும் நிறைய விஷயங்கள் தியாகம் செஞ்சு பெரும்பாலும் மற்றவங்க கிட்ட பாராட்டு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஏகப்பட்ட மனசாபத்தை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லி மனக்குமரலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு இந்த நேரத்தில் அதிகமாக இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் இது வரைக்கும் கிடைக்காம இருந்த விஷயம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வாசலுக்கு வரக்கூடிய நேரம் இனி ஏற்பட போகுது. முக்கியமாக வேலையில் ஆதாயம் தரக்கூடிய விஷயம் எல்லாமே ஏற்படும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் கவனம் கொடுக்கணுங்க. அரசு வழி சம்மந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க, இந்த நேரத்தில் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு இந்த வாரங்களில் அடுத்து வரக்கூடிய 30 நாட்களும் சரிங்க உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குன்னு சொல்லலாங்க. மனசுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கும், அதாவது நம்பிக்கை கிடைக்கும், துணிச்சல் கிடைக்கும். அதனாலேயே எடுக்கிற காரியம் நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. அது எடுக்கலாமா வேண்டாமான்னு குழப்பம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஏதாவது ஒரு தடுமாற்றங்கிறது கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். ஒன்று காசு பற்றாக்குறையாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா
மற்றவங்க அதாவது வீட்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் ஒரு தடையாகவே இருந்திருப்பாங்க. இனி உங்களுக்கு அப்படி இல்லை. எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்குது. பண வருமானம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. துணிச்சலாக தன்னம்பிக்கையோட எந்த விஷயமா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். வேலையில் எல்லாமே நல்ல மாற்றம் தான். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சிறப்பு தாங்க. உடல் ஆரோக்கியத்தில் எந்த தொந்தரவும் இல்லை. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுங்கிறது வரதான் செய்யும். வாக்குவாதங்கிறது வரதான் செய்யும். ஏன்னா உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சு திறமை அதிகமாகவே இருக்குங்க. அதனாலேயே கொஞ்சம் மனசாபம் வரத்துக்கு இல்லாமல் வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா போதும் சிறப்புன்னு சொல்லலாங்க. நண்பர் சொந்த பந்த வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு கடகராசிக்கு இப்படிதான் மனஸ்தாபம் வரக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் இருக்கும். அதனால கோபம் உங்களுடைய கோபமாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி அதை தகுதியானவங்ககிட்ட மட்டும் காட்டுங்க. தேவையில்லாமல் உங்கள் மனசை கஷ்டப்படுத்துக்கிறாங்கிறதுக்காக நினைச்சவங்க கிட்ட எல்லாமே உங்கள் கோபத்தை காட்டிட்டு இருக்கிறது வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக கடந்து போக பாருங்க. இந்த நேரம் கடகராசிக்கு இந்த விஷயத்துல எல்லாமே தவிர்த்துக்கிட்டா மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. சொந்த பந்தன் எடுத்துக்கிட்டா இந்த நேரம் கொஞ்சம் மனசாப வரத்துக்கான வாய்ப்பு கடகராசிக்கு உண்டு தான். அதனால அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி முன்னாடி எல்லாமே சதா சர்வ காலமும் உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஓயாத அலைச்சல் இருந்துகிட்டே இருந்திருக்கும். உடம்புலையும் ஒரு சோர்வுங்கிறது இருந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் வாய்ப்பு நிறையவே இருக்குது. உங்களுக்கு உழைக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு தொடர்ந்து அலைச்சலுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் கவனம் கொடுப்பீங்க. திட்டமிடுறதுல சிறப்பாக இருக்குது. அதனால பல விஷயங்கள் உங்களால் இந்த நேரம் சாதிச்சுக்க முடியும். சில விஷயத்தில் எல்லாமே உங்களால் தவிர்த்துக்கவும் முடியும். ஆனால் எங்கே போனாலும் கொஞ்சம் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. பேச்சில் தான் இந்த நேரம் கடகராசிக்கு கொஞ்சம் பாதிப்பு தரத்துக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக ஆர்வமாக செஞ்சுட்டு வர பாருங்க. கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி சிறப்புங்க. பயணங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்கு இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். தூரதேச பயணம் எல்லாமே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம்தான். அதுமாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களாக இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்புங்க. பணவரவு சிறப்பாக தான் இருக்குது. அதே வேளையில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிறப்பான முன்னேற்றம் தான். அதில் எந்த பாதிப்புமே இல்லை. ஏன்னா கொஞ்சம் குடும்ப பொறுப்பு தாங்க உங்களுக்கு ஒரு களத்தை நெரிக்கிற மாதிரி இந்த நேரத்தில் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா குடும்ப தேவை உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு இந்த நேரம் இருக்குது. ஆனால் அதையுமே சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க. ஏன்னா கடகராசிக்கு நபர்களை விட வெளியாட்களை விட குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ அதாவது பொதுவாக கடகராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப தேவைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க பாருங்கள். வாய் வார்த்தையை கொஞ்சம் விட்டுறாதீங்க. அதுதான் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சிறப்பு தாங்க. அதே மாதிரி இளம் வயசுக்காரங்களாக இருந்தால் இந்த காதல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். நீங்களுமே வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது. மற்றபடி சிறப்பு தான். தொழில் வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வாய்ப்பு தேடி வருங்க. அதுவும் இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க மட்டும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறது வேண்டாம். அது கூட்டாளிகள் வகையில் மனசாபம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க பாருங்க. பொறுமைசாலி தான் கடகராசி அன்பு பொறுத்த வரைக்குமே. ஆனால் அந்த கூட்டு தொழில் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக கொஞ்சம் மன நெருடலோட இருந்திருப்பீங்க. கூட்டாளிகள் வகையில் எல்லாமே நிறைய பேர் யோசிக்கிறது கூட்டு தொழில் வேண்டாம், தனியாக ஏதாவது தொழில் செஞ்சுக்கலாமான்னு கொஞ்சம் ஆசைப்படுவீங்க. இப்போதைக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அப்போ நீங்கள் தனியாக எதுவாக இருந்தாலும் செய்யறத பற்றி சிந்திச்சுக்கலாம். பொருளாதாரம் எடுத்துக்கிட்டா ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஆனால் தேவையில்லாத செலவு கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க. எது அத்தியாவசியமான செலவோ அதை முதல்ல செஞ்சுக்கிறது நல்லது. மற்றபடி முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்க பாருங்க. கணவன் மனைவிக்கிடையும் கொஞ்சம் பேச்சில் கவனமா இருங்க. மற்றபடி சிறப்பு தாங்க. ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டா கொஞ்சம் பெருசாக தொந்தரவு இல்லை. இந்த பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த நேரம் பரவாயில்லன்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் கடகராசி என்பவர்கள் நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி திங்கட்கிழமை நாட்களில் நீங்கள் வழிபாடு அம்பாள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு அதே திங்கட்கிழமை நாட்களில் சிவ வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலனை தருங்க. கூடவே முருகப்பெருமான் வழிபாட்டையும் இந்த நேரம் செஞ்சுக்க பாருங்க. முருகப்பெருமான் வழிபாடு கடகராசிக்கு முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதனால உங்களுக்கு தோணும் போது எல்லாமே சரவண பவன் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்க. தொடர்ந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கிறதுன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் சிந்தனை சிறப்பாக இருந்தால் எடுக்கிற காரியமும் நல்லபடியாக முடியறதுக்கான நேரம் தாங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய அமைப்பு சிறப்பாக இருக்குது. இதனால தேவை நிறைவேறும். குடும்பத்தோட தேவை நிறைவேறும். தாய் வழி சொந்த பந்த வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. சொந்தனாலே ஒரு சில நேரத்தில் இந்த நேரம் பாதிப்பு தான். ஆனால் தாய் வழியில் உங்களுக்கு இந்த நேரம் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியனோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதால நெருக்கடிங்கிறது எதுலையுமே இல்லை. சின்ன சின்ன தடையை பார்த்து பயந்துடாதீங்க. தொடர்ந்து கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. சிறப்பாக தான் இருக்குது.
தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேலை உத்தியோகத்தில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதுவே இந்த வயசானவங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. மற்றபடி சிறப்பு தான். மாணவர்களுக்கு எல்லாமே இந்த நேரம் எந்த தடையுமே இல்லை. படிப்பில் கவனம் கொடுத்தா போதும். ஒரு நல்ல மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் பார்த்தீங்கன்னா, கடந்த சில காலமாகவே கொஞ்சம் நெருக்கடியாகவே இருந்திருக்கும். ஒன்றும் பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்திலையும் பாதிப்பு, சொந்த பந்த வழியிலையும் பாதிப்பு இருந்திருக்குங்க. மனசில் இருக்கக்கூடிய குமுறலை கொட்ட முடியாமல் பல விஷயங்கள் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது வாய் வார்த்தையை விட்டுருப்பீங்க. அது ஒரு சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் பாதிப்பை கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. உங்கள் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும். ஒரு தனி மரியாதை கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலை எல்லாமே நல்லபடியாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. கொஞ்சம் வம்பு வழக்குன்னு வரதுக்கான வாய்ப்பு, அதாவது மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறது வேண்டாம். ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே தலையிடுறது வேண்டாம். இதில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பு தான். வேலையில் எடுத்துக்கிட்டாலும் நல்ல மாற்றம், இடமாற்றம், பதிவு உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. சொந்த பந்த வழியில் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. சகோதர வகையில் உங்களுக்கு சிறப்பு தாங்க. பண வருமானத்துலேயும் பாதிப்பு இந்த நேரத்தில் இல்லைன்னு சொல்லலாம். என்ன உங்களை உதாசனப்படுத்தினவங்களே இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டுக்காமல் விடுறது நல்லது. வரக்கூடிய நாட்களில் உங்கள் நிலைமை உயரும். உதாசனப்படுத்தினவங்க, உங்களை விட்டு போனவங்க தேடி வரதுக்கான வாய்ப்பு நீ வரக்கூடிய நாட்களில் இருக்குது. அந்த நேரத்தில் முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் செலவு சிக்கனம் பண்ண பாருங்க. சேமிப்பை அதிகப்படுத்துங்க. உங்கள் கைகளை காசு பணம் தங்கலைன்னா கூட உங்களுடைய குழந்தைங்களுடைய பேரில் சேமிப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது. புதுசாக இடம் வாங்கக்கூடிய விஷயம், வீடு வாங்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த நேரத்தில் சாதகமாக முடியும். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எதிர்காலத்தை மனசில் வச்சு கொஞ்சம் அக்கறை கொடுத்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சாதகங்க. தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனை தான் இந்த நேரத்தில் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. மறுபடியும் கடன் வாங்குறது வேண்டாம். பண உதவி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா வங்கி மூலமாக வாங்கிக்கிறது பரவாயில்ல. சனி பகவானுடைய அமைப்பு எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது. தடைப்பட்ட வேலை நடக்கும். புதுசாக வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக இருக்குது. உடம்புல இருந்த பாதிப்பு நீங்குதுன்னு சொல்லலாங்க. சிலர் எல்லாமே பண வருமானது வரதுன்னு தெரியல, போகிறதுன்னு தெரியலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வருமானம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். இல்லைன்னா மருத்துவ செலவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்லேயும் சரி, வேலை பார்க்குற இடத்துல சரிங்க, உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. கொஞ்சம் இந்த நேரம் கொஞ்சம் சிந்தனை சிறப்பாக வச்சிருக்க பாருங்க. தேவையில்லாத மனக்குழப்பத்தை விட்டுருங்க. நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க. இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருப்ப நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் காத்திருக்குதுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. கடகராசிக்கு மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு இது மாலை நேரத்தில் செஞ்சுக்கணுங்க. அதாவது பௌர்ணமி தினத்தில் மாலை நேரத்தில் வீட்டில், அதாவது உங்களுடைய ராசி அதிபதி நினச்சி தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். இல்லைன்னா மதுரை மீனாட்சி அம்மன் நினச்சி நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கலாம். முடிஞ்சவங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பௌர்ணமி தினத்தில் மாலை நேரத்தில் கோவிலில் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சிங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடகராசிக்கு அதிபதி சந்திரங்கிறதால சிவபெருமான வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த மாத சிவராத்திரி பிரதோஷ நாட்கள்லாம் வந்தால் விட்டுறாதீங்க. மாலை நேரத்தில் சிவ வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப சகல சௌபாக்கியமும் உங்களை தேடி வருங்க. அதே மாலை நேரத்தில் வழிபாடு செய்யுங்கன்னா வெள்ளை நிற மலர்களை, இந்த மல்லிகைப்பூ, இந்த முல்லைப்பூ மாதிரி வெள்ளை மலர்களை நீங்கள் அர்ப்பணம் செஞ்சு அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் அர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பல நன்மையும் உங்களுக்கு காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா கடகராசிங்கிறது சந்திரன் பொறுத்த வரைக்குமே அம்பாள் பார்வதி தேவி. அதனால நீங்கள் அம்பாள் வழிபாடை மறக்காமல் கடைபிடிக்க பாருங்கள். கூடவே சிவ வழிபாடு செஞ்சுக்கோங்க. என்றைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன்கிறது கிடைக்கும். இந்த மன அமைதி, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கணும்னா மாலை நேரத்தில் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே.